மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. 2 மாங்காவை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். மாங்காவுடைய தோலை எடுத்துட்டு சதையை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதை ஒரு வாணலில் சேர்த்து சுவைக்கு உப்பு, மிளகாய்த்தூள், தேவையான அளவு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் இது மாதிரி வேக விடணும். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு பதம் வந்ததும் நெய் தடவின தாம்பாளத்தில் இதை ஊற்றிக்கலாம். 2 மாங்காய் 2 தாம்பாளம் அளவுக்கு வந்துச்சு. இதை ஒரு 2 நாள் போல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது காஞ்சிடுச்சு. இப்போது இதை கட் பண்ணி ரோல் பண்ணியோ இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குது. மாங்கா செய்கிறது ரொம்ப ஈஸி. அந்த 2 நாள் காய்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். ப்ரிசர்வேட்டிவ்க்கு நம்ம எதுவுமே இதில் சேர்க்கலை. ஹைஜீனிக்காக நம்மளே வீட்டில் செஞ்சது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போது இதில் இருக்கிறது ஒரு தாம்பாத்தில் இருக்கிறது மட்டும்தான் இப்போ காட்டியிருக்கேன். இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போது மாங்காவும் சீசனில் இருக்குது, வெயிலும் நல்லா இருக்குது. இப்போயே செஞ்சு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா 1 வருஷம் காத்திருக்கணும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.